தேவனுக்கு முன்னோடியாக வந்த இந்த யோவான் ஸ்நானகன் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறான். அவன் அநேக ஜனங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், அவனை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லும் போது சொல்றான், இல்ல நீங்க இதை குறிச்செல்லாம் பெருசா நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப என்கிட்ட இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர், நீங்க அவரை இன்னும் அறியல, நீங்க இன்னும் அவரை தெரிஞ்சுக்கல, ஆனா நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனம் என்னுடைய இருதயத்திலே மிகவும் சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு இந்த 6வது மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பிரச்சனையை மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களை சுற்றி பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தேவையா இருக்கலாம், அது எதிரியினுடைய வார்த்தைகளா இருக்கலாம், இல்லை என்றால் பலவிதமான பிரச்சனையை உங்களை சூழ்ந்து நிற்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன், யார் இதிலிருந்து விடுதலை ஆக்குவார்? ஒருவேளை அந்த பிரச்சனையும் நீங்களும் மட்டும் அந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், நான் கடந்த நாட்களிலே சந்திக்கிற பிரச்சனையிலே என் நண்பன் என்னோடு கூட இருந்தான். கடந்த நாட்களில் நான் சந்திச்ச பிரச்சனையிலே எங்க அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இப்பொழுது நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனையிலே அந்த பிரச்சனையும் நானும் மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாருமே இந்த இடத்துல இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளையே இல்ல, உங்க பிரச்சனை மட்டும், பிரச்சனையும் நீங்களும் மட்டும் அந்த இடத்திலே தனியாக இல்லை. உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் அந்த பிரச்சனையின் நடுவிலே உங்களுக்காக நிற்கிறார். உங்க கண் அதை காணல, நீங்க அவரை பார்க்கல, நீங்க பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இல்லை, நான் அது நடுவிலே இருக்கிறேன், நான் அதற்குள்ளே நான் இருக்கிறேன். சோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அந்த பிரச்சனையின் நடுவிலே இருப்பாரே ஆனால் உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல வெட்கப்படுத்த விடமாட்டார், உங்களை அவமானப்படுத்த விடமாட்டார். நிச்சயம் இந்த மாதத்தில் உங்கள் நடுவிலே நீங்கள் அறியாதிருக்கிற கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். ஒருவேளை வேலை ஸ்தலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகலாம், குடும்பத்தின் நடுவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு நபர் உலாவி, அவர் அசைவாடி, அவர் தன்னுடைய மகிமையை அதன் மேல் வர்ஷிக்க பண்ணி, அவர் தன்னுடைய வல்லமையை காண்பித்து அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சோதனையை குறித்து உங்களுக்கு தெரியும். அது சாதாரணமானதல்ல. அவன் வெகு சீக்கிர நாட்களுக்குள்ளே அவனுடைய சொத்தை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய வேலையை இழந்தான், அவனுடைய வேலைக்காரர்களை இழந்தான், அவன் தன்னுடைய சரீரத்திலே வியாதி வந்தது, பலவிதமான போராட்டத்திற்குள்ளே அவன் இருந்தான். ஆனா சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவனை பார்க்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா, ஐயோ இவன் பிரச்சனைக்குரிய ஒரு நபர், இவனுக்கும் பிரச்சனைக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்குது, இவனுடைய பிரச்சனையில யாருமே இவன் கூட இல்லை. வேதத்துல சொல்லுகிற வசனத்தின்படி மனைவி கூட இவனுடைய சூழ்நிலையை பார்த்து, இவனுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை பார்த்து மனசு விட்டு போயிட்டாங்க.
யாருமே அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், என் வேலைக்காரனை நான் அழைச்சிட்டேன் அப்படின்னா அவன் காது கேட்காதது மாதிரி போறான். ஐயோ, எவ்வளவு நான் எப்படி இருந்த மனுஷன் நான் இப்படி ஆயிட்டேனே. இப்போ என் பிரச்சனை நடுவில் அவனை விசாரிக்க வந்த நண்பர்கள் கூட அவனுக்கு கொஞ்ச நேரம் எதமா பேசினாங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு விரோதமாய் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய பிரச்சனையில அவன் சுற்றி முற்றி யாரையுமே பார்க்கல. என்னை எதிர்க்கிறவர்கள் தான் சுற்றி இருக்கிறாங்க. இது இவனுக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க தான் அவனுக்கு இருக்கிறாங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. நீ இனி இருந்து என்ன பிரயோஜனம், நீ இனி இருந்து என்ன செய்ய போற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவங்க தான் அவனை சுற்றி இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு தெரியாமலே அவனை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், அவனை தட்டி கொடுக்கிற கர்த்தர், அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக பிரயாசம் எடுக்கிற ஒரு தெய்வம் அவனுடைய பிரச்சனையிலே இருந்ததுனாலே தான் பிரச்சனையினுடைய முடிவில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நான் இந்த 1ஆம் தேதி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்று நீங்களும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள். குற்றப்படுத்த பிரச்சனையிலே நீ ஜெயிக்க மாட்டாய் என்று சொல்லுகிற நபர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில நீ எப்படி வெளியே வந்துருவ அப்படின்னு பார்த்துக்கலான்னு வேடிக்கை பார்க்கிற நிறைய பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் உன்னை அழிக்க துடிக்கிறார்கள். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்க, கிண்டல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு சுற்றி முற்றி பார்க்கும் போது உதவி செய்கிறவர்கள் யாருமே இல்லை. குறை சொல்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எப்ப விழுவான்னு பார்க்கிற ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா உங்களை தூக்கி விடுறதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு தைரியம் சொல்லுவதற்கு யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களோடு பேசுகிறார், மகனே நான் இருக்கிறேன், உன் கண்கள் பார்க்கவில்லை, உன் சிந்தைக்கு தெரியாது, உன் கண்கள் பார்க்கல, அதனால நான் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம். அதனால இந்த சூழ்நிலையில் நீ மட்டும் தனியா இருக்கிறன்னு நீ ஃபீல் பண்ண வேணாம். நீங்க தானே அதை நினைச்சீங்க. ஆண்டவர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நீ மட்டும் தனியா இல்ல, நீ அறியாதிருக்கிற ஒருவர், நீ காணாதிருக்கிற ஒருவர் உன் பிரச்சனை நடுவில் உன்னை தட்டி கொடுக்கவும், உன்னை போஷிக்கவும், உன்னை என்கரேஜ் பண்ணவும், உனக்கு இது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி உன்னை தைரியப்படுத்தவும், உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறோம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் ஒருவரே வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்துல பல மனிதர்களை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். தாவீது இளைஞனாய் இருக்கிறான். கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த எதிராய் நிற்கிற கோலியாத் தாவீதை பார்த்து, இவன் தடியோடு என்னிடத்துல வர்றதற்கு நான் நாயா அப்படி என்ற அவனுடைய தேவர்களுடைய நாமத்தை கொண்டு தாவீதை அப்படியே சபிக்கிறான். நீ ஒரு சின்ன பையன், உங்கூட யார் இருக்க, உனக்கு என்ன பலத்துல நீ வர்ற, ஒரு தடி எடுத்துட்டு வந்த உடனே நாயை துரத்துற மாதிரி என்ன துரத்த முடியுமா அப்படின்னு ரொம்ப நக்கலா, ரொம்ப கிண்டலா சிரித்து கொண்டு அவன் சபித்து கொண்டிருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் கூட சொல்லுங்க, உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரம் எவ்வளவு பெருசு, உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட்டா, நீ பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பலத்துல போய் கோலியாத்தை நீ ஜெயிக்க போற. அத்தனை பேச்சுக்கள் ஏச்சுக்கள் மத்தியில தாவீதுக்கு ஒன்று தன்னுடைய இருதயத்தில் தெரியும், இவங்க யாரும் பார்க்காத ஒருவர், நானும் இந்த பிரச்சனையிலே பார்க்காத ஒருவர் இந்த இடத்திலேயே இருக்கிறார். அவர் கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பலத்தினே அல்ல, அவருடைய நாமத்தினால நான் உன்னை ஜெயிப்பேன். இந்த இடத்துல நான் அறியாதிருக்கிற ஒருவர், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, உன்னை சுற்றி இருக்கிற அந்த நபர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் உன்னை பாதுகாக்கவும், உன்னை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கவும், உன்னை ஜெயிக்க பண்ணவும் அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் அதன் நடுவிலே இருக்கிறார். அவர்கள் உன்னை மட்டும்தான் பார்க்கிறார்கள், அவர்கள் உன்னுடைய பலத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள், அவர்கள் உன்னுடைய பின்னணியை மட்டும்தான் பார்க்கிறார்கள். சுற்றி சுற்றி இவனுக்கு என்ன இருக்குது, இவன் எதை வச்சு நம்மளை மேற்கொள்ள முடியும், இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களை மட்டும்தான் பார்க்கிறாங்க.
ஆனா ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவ பலன், அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு மகிமை, அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கிறத இப்ப அவங்க பார்க்கலனாலும் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே அவருடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வேதத்துல அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் அவர்கள் நடுவிலே இருந்தார். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய மாமியாரோடு கூட 2 பேரும் விதவைகளாக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திற்கு வருகிறார்கள், பெத்லெஹேமுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. அங்கே சொல்லும் போது என்னை இனி நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என் கூட யாரும் இல்லை, என் பிரச்சனை நடுவில் யாரும் இல்லை. நான் நிறைவுள்ளவளா இந்த இடத்திலிருந்து போனேன், ஆனால் நான் இப்போ குறைவுள்ளவளா இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு அவளுடைய இருதய குமுறல். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு தெரியாத ஆண்டவன் கூட இருக்கிறது. அந்த ரூத்துக்கு தெரியாது, ஆனா அவங்க கூட அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் அவர்களோடு இருந்து அந்த பட்டணத்திலேயே கர்த்தர் பேர் வெற்றி விளங்குறவர்களாய் அவங்கள மாற்ற முடியுமானால் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். நீங்க இப்ப விசுவாசத்தோட போகணும். நீங்க இப்ப நம்பிக்கையோட அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவா பேசிட்டே இருக்கிறார், தெளிவாய் பேசிட்டு இருக்கிறார். இந்த ஆராதனையே சிஸ்டர் உங்களுக்கு தான் சிஸ்டர், பிரதர் இந்த ஆராதனையே உங்களுக்கு தான் பிரதர், உங்களுக்காகத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ அறியாதிருக்கிற ஒருவர் உன் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே பாஸ்டர் நான் தேடுறேன், ஆண்டவர் இல்லையே, ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலும் இல்லையே, எனக்கு ஒரு பதிலும் வரலையே பாஸ்டர், எத்தனை நாளா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறாரா, ஆண்டவர் கேட்காம இருக்கிறாரா, ஆண்டவருக்கு காதே இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் ஏதாவது ஒரு பதிலாவது சொல்ல மாட்டாரா, ஆண்டவர் இருக்கிறதுனுடைய சிம்டம்ஸே இல்லை, ஆண்டவர் இருந்திருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கிதியோன் கேட்டது போல யாரோ ஒருவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏன் இப்படி நடக்குது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னாலும் உன் பிரச்சனையை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன் பிரச்சனையில நீ தனியா இல்லை, உன் சூழ்நிலை நீ தனியா இல்லை, உன் தனிமையில நீ தனியாக இல்லை, உன் தேவையில நீ தனியாக இல்லை, உன் குறைவில நீ தனியாக இல்லை, உன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், உன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை அவர் கைவிடவுமே மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர், நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் மூடி சொல்லுவோம், நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. சிஸ்டர், பிரதர், எத்தனை பேர் வேண்டாலும் உங்கள் பிரச்சனையிலே உங்களை தனியாக விட்டு விட்டு கடந்து போகலாம், எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் உன்னை விட்டு விட்டு கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார், நீ அறியாது இருக்கிற ஒருவர் உன் நடுவிலே நான் இருக்கிறேன். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே இந்த திருச்சபையிலே, நம்முடைய திருச்சபையிலே இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதியை கூட நான் ஒரு நாள் தியானித்திருக்கிறேன். இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே
நான் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது ஆண்டவர் அந்த காரியத்தினுடைய இன்னொரு பின்னணியையும் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெரியாமலே நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை குறித்து பல காரியங்களை ஒரு நாள் திருச்சபையிலே தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக ஒரு 2 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெரியாமலே, அப்படி என்றால் மறைந்திருந்து, நாம் அறியாமல் நமக்கு மறைந்திருந்து நமக்காக தேவன் செய்கிற ஒரு 2 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெரியாமலே நமக்காக செய்கிற அற்புதத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நன்றாய் கவனிங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. சோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெரியாமல், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியாமல் ஆண்டவர் நமக்காக செய்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாராமா? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உங்க கண்ணு காணல, உங்க காது கேட்கல. ஆனா உங்க கண்கள் காணாததினால், உங்கள் காதுகள் கேட்காததினால் அது நடக்காதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த காரியத்தில் யாருமே இல்லையே, நான் என்ன செய்வது, அந்த காரியம் என்னவாய் முடிய போகிறது, ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது, சுற்றி தேவைகள் அதிகமா இருக்கிறது, எப்படி அந்த காரியத்தை நான் செய்ய போறேன், அது யார் நமக்காக கொடுக்க போகிறார். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்படும் போது, உங்களுக்கு அவசியப்படும் போது ஆண்டவர் கொடுக்கிறதற்காக இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீங்க எப்போ ஆண்டவருடைய கரத்தை பிடித்தீர்களோ அப்பவே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தமாக்கி விட்டார். ஒருவேளை நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண தடையாயிருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம். எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா, எனக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதே. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று விசுவாசிங்கள், ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் எடுப்போமே, ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக
தகன பலியாயிட்டான். இங்கே இந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும். இப்போ ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறான், தகப்பனாரே, ஆடு நமக்கு நீங்க பலி செலுத்த போறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக போறீங்க, கட்டை இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆனால் பலிக்கான ஆடை வீட்டிலிருந்து எடுத்துட்டு வராம நீங்க மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்றான். ஆபிரகாமுக்கு தன்னுடைய மகனைத்தான் அவன் பலி செலுத்துறதற்காய் கொண்டு போறான். அப்படி ஒரு ஆடு அவனுக்கு மலையில இருக்கிறத குறித்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அவனை முன்னாடி சொப்பனத்துல எல்லாம் அவனுக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஆனா அவனிடத்துல சொல்றான், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே வேதம் சொல்லுது, முள்ளுகளுக்குள்ள நீங்க பார்க்கும்போது புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போ நிறைய பரிசுத்தவான்கள் கூட சொல்லி இருக்கிறாங்க, மலையில அந்த ஆடு எப்படி போயிடுச்சு, அந்த முள்ளுக்கு இடையில எப்படி சிக்கி இருந்துச்சு, அவ்வளவுதான். அது நடக்காத ஒன்று அல்லவா, அது எப்படி நடக்கும்? ஆனா ஆண்டவர் ஈசாக்கை இந்த மாதிரி பலி செலுத்துறதற்கு ஆபிரகாம் வருவான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார் என்று தெரிந்து அவனுக்கு ஏற்கனவே முன்பாகவே ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளையினுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்லையென்றால் வீடு கட்டுகிற பணியா இருக்கலாம், இல்லையென்றால் ஒரு கடன் பாரத்துக்குரிய காரியமா இருக்கலாம். உங்களுடைய மனதில் திரும்ப திரும்ப எங்க இருக்கு, நான் எப்படி இதை நடத்த போறேன், நான் இதை எப்படி செய்ய போறேன், யார் எனக்கு உதவி செய்வார், யாரும் எனக்கு உதவி செய்வார் இல்லையே, நான் எங்கிருந்து எடுத்து நான் கொடுப்பேன், எங்கிருந்து எடுத்து இந்த பணத்தை நான் அடைக்க போறேன். பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் இந்த வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் செய்வதற்கு எனக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. அப்படி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனம் அப்படின்னெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு ஒரு நோயாளியாக, பலவீனப்பட்டவனாக, ட்ரீட்மெண்ட்டுக்காக யாராவது ஒருத்தர் என்னை இந்த பட்டணத்தில் கொஞ்ச நாள் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த பட்டணத்தில் ஆதரவுக்காக ஒரு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டை கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியத்தை கர்த்தர் வளர்த்தினார். எனக்காக ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார், எனக்காக ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார், எனக்காக ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்று இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், ஆண்டவர் எனக்காக, நான் அறியும் முன்னாடி எனக்கு அவர் காமிக்கல, எனக்கு அப்படி தெரியல, ஆனா எனக்கு தெரியாமலே ஆண்டவர் என்ன பண்ணிறாருன்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்க அம்மா உங்க அப்பா உங்களுக்கு தெரியாம எத்தனை காரியத்தை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய அம்மா அப்பாட்ட பிள்ளைங்க போய் இந்த ஸ்கூல் ஃபீஸ் கிடைக்கும் போது சொல்லுவாங்க, டேடி ஃபீஸ் கட்டலையா, ஃபீஸ் கட்டுறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு. அப்பா சொல்லுவார், என்கிட்ட ஒரு பணமும் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னே தெரில அப்படின்னு. இல்லை டேடி, நாளைக்கு ஒருவேளை அந்த ஃபீஸை கட்டலை அப்படின்னா அவ்வளோதான் டேடி, என்ன வெளியே நிற்க வச்சிருவாங்க டேடி, அப்படி பண்ணிடுவாங்க டேடி அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல போய் பிள்ளைக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவார், இதா எடுத்து கொண்டு போய் கட்டு, நான் உனக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே வார்த்தையை தான் யார் சொல்றான்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக, உன் தேவைக்காக, உன் எதிர்காலத்திற்காக ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே அனாதையாயிருந்தீர்கள், நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே உங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பார் என்று நீங்கள் தடுமாறினீர்கள். இந்த பட்டணத்தை விட்டு போகலாமா, இந்த பட்டணத்தில் யாருமே எங்களுக்கு இல்லையே, இந்த பட்டணத்தில் ஆதரவு எனக்கு இல்லையே, எத்தனை
எத்தனையோ பேர் உங்களோடு வந்தவர்கள் கஷ்டப்பட்ட போதிலும், ஆனா அந்த பட்டணத்துல ஆண்டவர் அங்கே உங்களுக்கு என்று ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். அங்கே உங்களை ஆதரிக்கிறதுக்கு சில மனிதர்களை ஆண்டவர் கொடுத்தார். அங்கே நல்ல திருச்சபைகளை ஆண்டவருக்கு கொடுத்தார். இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள், நீங்க அப்படி ஒண்ணு நடக்கும்னு தெரியல. இன்றைக்கு அந்த பட்டணத்துல ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கொடுத்தார், ஆட்களை கொடுத்தார், சுற்றி வசதிகளை கொடுத்தார், உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தார். இதெல்லாம் நீங்க ஆயத்தம் பண்ணதில்லை. நீங்க எப்படி போனீங்க தெரியுமா? அந்த பட்டணத்திற்கு நீங்க வெறுங்கையாய் போனீங்க. யாக்கோபை போல நீங்க வெறுங்கையா போனீங்க. நீங்க ஒண்ணும் இல்லாம போனீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது ஆண்டவர் உங்க மேல வச்ச பெரிய அன்பு. அந்த ஆண்டவர் தான் மறுபடியும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, இதுவரைக்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன்ல, நீ ஒன்றும் இல்லாம இருந்த போது இந்த வீட்டை யார் ஆயத்தம் பண்ணினா? இந்த வேலையை யார் ஆயத்தம் பண்ணினா? இந்த குடும்பத்தை யார் ஆயத்தம் பண்ண? நான் அல்லவோ. இதுவரைக்கும் ஆயத்தம் பண்ணின கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த காரியத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவனுக்கு தெரியாது. எகிப்து தேசத்திற்குள்ள அவன் போகும்போது வேதம் சொல்லுகிறது, அடிமையாகத்தான் அந்த இடத்துக்குள்ள போறான். அவனுடைய கண்ணதை காணல, அவனுடைய காததை கேட்கல. அவன் உள்ள போகும்போது ஐயோ இந்த ஊர்ல என்ன, இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த ஊர்ல நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல அப்படின்னு தான் போனான். ஆனா அவன் போகிறதற்கு முன்பாக 15 ஆண்டுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்காக அங்க ஒரு சீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அங்க ஒரு பதவி உயர்வு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த மகனை குறித்து கலங்குறீர்களோ, எந்த மகளை குறித்து கலங்குறீர்களோ, அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த மாதம் அதை சுதந்தரிக்கிற மாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீர்கள்? ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென் சொல்லுவோம். காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசித்து அந்த பாடலுடைய வரிகளை பாடலாமா? ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், களையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற முதல் அற்புதம் என்னன்னா, நீங்கள் அறியாமலே உங்களுக்காக ஆண்டவர் செய்கிறது. முதலாவது, நீங்கள் அறிகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமல் உங்க கண்ணுக்கு மறைவாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணி கர்த்தர் வச்சுட்டார். நீங்க தான் பார்க்கல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது நடக்காம போகாது. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். இதற்கு சீடர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது ஆண்டவர் அதான் சொல்லுவாரு, எப்பா நீ வழியில போகும்போது நீ ஒண்ணுமே கொண்டு போக வேண்டாம், நீ சாப்பிட்றதுக்கு எதையுமே எடுத்து போக வேண்டாம், நீ அப்படியே போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுவார். அனுப்பி விட்டுட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து கேட்கும்போது ஆண்டவர் அவங்களிடத்துல கேட்பாரு, நீங்க இப்ப போனீங்கல்ல ஊழியத்திற்கு, போன இடத்துல ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை.
ஒரு குறையும் இல்லை. அப்போ நம்முடைய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவங்க ஒரு அழகான ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர்களுக்கு ஊழியத்தில் அவர்களுக்கு வார்டனா இருந்த ஒருவர் ஊழியத்திற்காக அவர்களை கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனால் அவர்கள் ஊழியத்திற்காக கூட்டு போகும்போது கொஞ்சம் பலகாரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. பல ஊர்களில் அவர்கள் ஊழியம் செய்து செய்து எல்லாரும் களைத்து போயிட்டாங்களாம். அவங்க சாப்பாடு கொண்டு போன எல்லா அந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மதியான சாப்பாடு இல்லை. ஒவ்வொருத்தரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன பண்ணுறது, மதியான சாப்பாட்டுக்கு எங்கே சாப்பிட்றது, யாருமே சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லையே. அவங்க நடந்து நடந்து ரொம்ப அவுட்டருக்கு வேற போயிட்டாங்களாம். அப்போ ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து இவங்க இந்த இடத்துல இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அவங்களெல்லாம் துரத்துனாங்களாம். துரத்தும் போது இவங்க பல கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டாங்களாம். இவங்க போக வேண்டிய அந்த ஊழியத்துக்கு போக வேண்டிய இடத்த விட்டுட்டு இன்னொரு பக்கமா ஓடிட்டாங்க. இப்போ அந்த பக்கத்துல போயிருந்தாலாவது தெரிஞ்ச வீடுகள் இருக்குது, இந்த பக்கத்துல யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க போகும்போது திடீரென்று ஒருத்தர் இடையில ஒருத்தர் சந்திச்சாராமா. உங்களை பார்த்தா ஊழியம் செய்யறவங்கள மாதிரி தெரியுது, எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஊழியத்திற்காக வந்தோம், அந்த ஏரியாக்காரங்க எங்களை துரத்திட்டாங்க, நாங்கள் ஓடி வந்துட்டு இருந்தோம், உங்களை சந்தித்தோம். அப்போ அவர் சொன்னாரம்மா, எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பிட முடியுமான்னு கேட்டாராம். அப்போது இல்லை, நாங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, இத்தனை பேர் இருக்கிறோம், எப்படி உங்கள் வீட்டில் சாப்பிட முடியும், நாங்கள் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணவே சொல்லலையேன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக சொன்னாரம்மா, இல்லை எங்கள் பொண்ணுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, திடீர்னு ஏதோ பிரச்சனைனால அவங்க வராமல் நின்றுட்டாங்க. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு செஞ்சிட்டோம், நல்ல சாப்பாடு செஞ்சுருக்கிறோம், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல எல்லா ஊழியக்காரங்களும் உட்காந்து சாப்பிட்டாங்களாம். பாயாசத்தோடு அன்னைக்கு சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிருச்சாமா. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களாமா. அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நமக்கு சாப்பாட்டை இவங்க இவர்களுக்கு இவங்க வீட்டுக்கு வருகிற சொந்தக்காரங்களுக்காக இவங்க சாப்பாடு செய்யல, நமக்காக ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் அந்த தேவனைத்தான் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இல்லை, நமக்கு முன்பாக இன்றும் அந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டாரோ, உங்களுக்கு செய்ய மாட்டாரோ? காத்திருந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணதை காமிக்க சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு மறைச்சு வச்சிருக்கிறத காண்பிக்க சொல்லுங்க பாஸ்டர். ரொம்ப நாளா எதிர்பார்த்து தோற்று போயிருக்கிறேன். இல்லை, கர்த்தருக்குன்னு ஒரு ஏற்ற காலம் வரும், அன்றைக்கு அவருடைய கையை திறந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆண்டவரை நம்பி விசுவாசித்தால் போதுமானது. நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற, இல்லை உங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியாமல், உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற இரண்டாவது அதிசயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே 31ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசிப்போமா? அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இன்னொரு விஷயம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார்.
இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். ஆனா அந்த லாபான் தன்னுடைய இளைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஏமாத்திட்டான். இப்ப 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 10 முறை அவனுடைய சம்பளத்தை ஏமாத்தினான். இன்னும் நிறைய மிருகங்களால வந்த பாதிப்பு எல்லாவற்றையும் இந்த யாக்கோபனுடைய கையிலேயே அவனுடைய சொந்த மாமனார் எல்லாவற்றையும் பறித்து கொண்டார். ஆனா இப்போ அவனுடைய பிள்ளைகள் திரும்பவும் சொல்றாங்க, எங்க அப்பா இடத்துல இருந்த சொத்தெல்லாம் நீ வஞ்சிச்சு எடுத்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த லாபானுடைய முகம் வேறுபட்ட உடனே யாக்கோபு ஒரு முடிவு பண்றான், இல்ல நம்ம இனி இங்க இருக்கக்கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்துல பேசுகிறான். தன்னுடைய மனைவிகள் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் இப்ப கிளம்பிட்டாங்க. இப்ப கிளம்பி ஒரு இடத்துல அவர்கள் தங்கி கொண்டிருக்கிறார்கள். லாபானுக்கு 3 நாட்கள் தாண்டி தான் இவங்க அவங்கள்ட்ட சொல்லல, கிளம்புனது 3 நாள் தாண்டி தான் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. எனக்கே தெரியாம என்னை ஏமாத்திட்டு எல்லாத்தையுமே இவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த யாக்கோபை அவன் பின்தொடர்ந்து போகிறான். அவன் கோபத்தோட பின்தொடர்ந்து போகிறான். ஆனா ஆண்டவர் இந்த லாபானை சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ கோபத்தோட போறதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா என் பையன் யாக்கோபோட நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். என் பையனோட நீ சண்டை போடக்கூடாது, என் பையனோட நீ நன்மையை பேசலாமே தவிர தீமையை எதையுமே பேசக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிங்கள். யாக்கோபு ஆண்டவரிடத்துல போய் கேட்டானா, ஆண்டவரே இந்த மாதிரி லாபான் கண்டிப்பா நான் ஓடி வந்ததை பார்த்துட்டு 3 நாள் தாண்டி கண்டிப்பா திரும்பி வருவான், அவனை நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவன் என்கிட்ட எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஜெபம் பண்ணானா? எதுவுமே ஜெபம் பண்ணல. எதுவுமே ஜெபம் பண்ணதா வேதம் சொல்லல. அப்படி ஒரு காரியத்தை அவன் மனசுல நினைச்சானா என்னன்னு கூட தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கே தெரியாம ஆண்டவர் அங்க ஒண்ணு செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? அவனுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். அவனுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கே தெரியாம ஆண்டவர் நமக்கு செய்கிற 2வது அதிசயம் என்ன அப்படின்னா, நமக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்காக யார் வழக்காட போறா? யார் அவங்களிடத்துல சொல்லுவா பாஸ்டர்? எனக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை, எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஆள் இல்லாதவன், எனக்கு சொந்தங்கள் எல்லாம் இல்லை, எனக்கு பக்க பலம் யாரும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக யாரிடத்திலே ஆண்டவர் வழக்காட வேண்டுமோ, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் அவர்களிடத்திலே கடந்து போவார். சில நேரத்தில் மிரட்ட வேண்டும் என்றால் மிரட்டுவார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதை சொல்லுவார். என் பிள்ளை மேல கை வைக்க கூடாது, ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார். நமக்கே தெரியாம நமக்காக வழக்காடுகிறவர் தான் கர்த்தர். ஆபிரகாமுடைய மனைவியை ராஜா தூக்கிட்டு போவான். அப்ப நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அப்படிதான் சொல்லும், அவனுடைய மனைவின்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா தூக்கிட்டு போன உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல வழக்காடுவார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணதெல்லாம் வேதம் சொல்லல, கர்த்தரே வழக்காடுவார். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களுக்காக நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்காக வழக்காட வக்கீல் இல்லை, உங்களுக்காக வழக்காட எந்த அதிகாரிகளும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பக்க பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, பண பலம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக யாருமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமலே அவங்களோட வழக்காடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இது மட்டுமல்ல, வேதத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அங்கே ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தபடினால் காலவர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தனாவும்
தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் என்கிற அந்த வாட்ச்மேன் அப்படின்னா இந்த தேவனுடைய பிள்ளை ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் எழும்பி அவரை கொல்லுவதற்காக திட்டம் போட்டாங்க. அவரை கொல்றதற்காக வரும்போது இவருடைய அந்த சுயாதரித்தினால அழகா ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுவார். ஆனா ராஜா அதற்காக எந்த பரிசும் கொடுக்க ராஜ சமூகத்தில் கிடைக்காது. அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது காலங்கள் தாண்டிருச்சு. ஆனா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். பல வருடங்கள் தாண்டி இப்பொழுது மொர்தெகாய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறார். மொர்தெகாயினுடைய வம்சமே அழிகிற ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல இருக்குது. அந்த நேரத்துல வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு அந்த இரவு தூக்கம் வராது இருந்துச்சாம். தூக்கம் வராது இருக்கும்போது அவன் அந்த நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்லுகிறான். அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லும் போது கரெக்டா வாசிக்கிறவங்க இந்த மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றின பகுதியை வாசிக்கிறாங்க. நான் சொல்றேன், இது யாருடைய லீடிங் அப்படின்னா ஆண்டவருடைய லீடிங். ஆண்டவர் அப்படியே லீட் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் டேய், உன்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறதற்கு, உனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை. நீ போய் ராஜாவுடைய உயிரையே நான் காப்பாத்தினேன், எனக்கு ஒரு பரிசும் தரலன்னு நீ போய் சொல்ல முடியாது. ஆனா ராஜாவினிடத்துல உனக்காக மறைஞ்சிருந்து உனக்கே தெரியாம, நான் சொல்றேன், மொர்தெகாய் கூட மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லைங்க. கர்த்தர் மறக்கவே இல்லை. ஆண்டவர் அவரிடத்துல போய் வழக்காடினார். வழக்காடி ஒரு மிகப்பெரிய மகிமையை வாங்கி தந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் அமைதியா இருந்தால் போதும். நீங்கள் அமைதியா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக மறைஞ்சிருந்து வழக்காடுவார். அந்த எதிரி உங்களிடத்துல வருவார்கள். உங்களை வெறுத்தவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உங்களை பகைத்து ஒதுக்கினவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்கு மறைந்திருந்து செய்கிற 2வது அதிசயம், நமக்காக வழக்காடுவார். உன் கணவனாரிடத்துல கர்த்தர் வழக்காடி உன் நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் மனைவியினிடத்தில் ஆண்டவர் வழக்காடி உன் நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் மருமகளிடத்திலே மருமகளிடத்திலே கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்தி உங்களுக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லலாம், நான் யாரும் கேட்காதவங்க, அனாதை தானே, என்ன யாருமே கேட்க முடியாது இல்ல. நீங்க சொல்ல, நான் ஒரு புறம்போக்கு, எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்ன யாருமே கேட்க முடியாது, நான் யூஸ்லெஸ், எனக்கு யார் இருக்கா பாஸ்டர் கேட்கறது, எனக்காக வழக்காடுறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல, உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மறைஞ்சிருந்து ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி கொண்டுதான் இருக்கிறார். வெகு சீக்கிரத்துல அது தெரிய வரப்போகிறது. இந்த நம்முடைய திருச்சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் ரொம்ப அதிகமாய் கஷ்டப்படுத்தினார். அப்படின்னா அவருக்கு விரோதமா நிற்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ரவுடி. அவரோடு கூட நிறைய ஆட்களை அவர் சேர்த்து வச்சிருந்தார். அப்படியே சேர்த்து வச்சிருந்து அவர் நடக்கும்போது நம்ம எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கணும். எது செஞ்சாலும் அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிடணும். இதை இங்கே வைக்காதீங்கன்னா வைக்கக்கூடாது. திருச்சபைக்கு நேர ஏற்ற அப்படி இருந்து பல பிரச்சனைகளை செய்தார். அப்படியே வருத்தமா இருக்கும். யாரும் கேட்க முடியாது, யாரிடத்துலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை காவல்துறை அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா காவல்துறையில் இருக்கிற எல்லாரோடையும் அவர் பழக்கமா இருக்கிறாரு, அப்படி நம்ம சொல்லவும் முடியாது. ஐயோ, அப்படி சொல்லக்கூடிய எண்ணமும் எனக்குள்ள வந்ததில்லை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு ஜெபிக்க தான் சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. அந்த மனுஷன் அவருடைய மனசுல எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாத்தையுமே செய்ய வைப்பார். 10 பேருக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்துவார். 10 பேருக்கு முன்னாடி இது எடுங்கன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க ஏத்து நிற்க கூடாதா? ஏத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏத்து நிற்க வேண்டாம். தாழ்ந்து 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 நான் போனேன். ஆனால் சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் அந்த பிரச்சனை செய்து ஒரு சில வருஷங்கள் தாண்டி அவர் எங்க இருக்கிறாருன்னே காணும். அவரை நான் தேடி பார்த்தும் காணலை. சரி, அவர் போயிட்டார் போல அப்படின்னு நினைச்சேன். ஒரு 2-3 வருடங்கள் தாண்டி வந்தவர் என்னை பார்க்கறதுக்காக வந்தான். அப்போ நான் நினைச்சேன், ஐயோ, என்ன 2-3 வருஷமா இல்லை இந்த பிரச்சனை, திரும்பவும் வந்துருச்சோ, திரும்பவும் இந்த மனுஷன் வராரு அப்படின்னு நேராக வந்தார். நான் சர்ச்சில் இருக்கும்போது அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தார்.
தன்னுடைய 2 கைகளையும் எடுத்து என்னுடைய காலை அப்படியே கட்டி பிடிச்சு, அவருடைய தலையை என்னுடைய 2 காலுக்குள்ளையும் விட்டு கட்டி பிடிச்சு ஓன்னு அழுது சொன்னாரு, ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க மன்னிச்சிங்கன்னா தான் நான் நல்லா இருப்பேன். உங்களுக்கு நிறைய கொடுமை கொடுத்தேன், உங்களுக்கு விரோதமாக நிறைய எடுத்தேன், உங்களுக்கு விரோதமாக நான் நிறைய செஞ்சேன், உங்களை நான் நிறைய நஷ்டப்படுத்தினேன். என்னை மன்னிக்கலைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன், என் குடும்பம் நல்லா இருக்காது, நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நெடுக்க காலில் விழுந்தார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கர்த்தர் கொடுத்தார், நஷ்டப்பட்டோம், அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம், நான் அது யோசிக்கவே இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு. நடந்தது என்ன தெரியுமா? நான் வழக்காடலை எனக்கே தெரியாம ஆண்டவர் ஒன்றும் கேட்காத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்போ ஒன்றும் கேட்காத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆண்டவரை நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம்ல, எதிரியை ஏன் ஆண்டவரை விட்டு கொடுக்குறீங்க, இப்படி எதுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்குறீங்க, பாருங்க ஆண்டவர் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் கேட்காத மாதிரி தான் தெரியும். அன்னைக்கு ஒண்ணுமே கேட்காத மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஊழியத்துக்கு வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நானே தேத்திக்கிட்டு நானே ஓகே நம்ம அமைதியா போவோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், விட்டுட்டோம். ஆனா எனக்கே தெரியாம ஆண்டவர் அந்த இடத்துல வழக்காடிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருவருக்காக ஆண்டவர் வழக்காடி கொண்டே இருக்கிறார். ஆமென். பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும். வேதத்தில் இதற்கு அநேக ஆதாரங்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்காக ஆண்டவர் மறைந்திருந்து வழக்காடினார். அந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாரும், இவன் ஆராதிக்கிற கர்த்தர் வந்துருவாரா, இவன் ஆராதிக்கிற தெய்வம் சிங்கத்தினுடைய கவிக்கு இவனை தப்பிச்சிருவாரா? எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல், எத்தனை கேலி, எத்தனை பேர் ஏளனமாய் அவனை பார்த்து பேசினார்கள். ஆனா ஆண்டவர் வழக்காடி கொண்டிருந்தாரான்னு கேட்டா எஸ், ஆண்டவர் மௌனம் அல்ல, வழக்காடித்தான் இருந்தார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆண்டவர் வழக்காடிட்டு தான் இருப்பார். ஒரு போதகர், அந்த போதகர் இடத்துல கீழே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் அவரை ஏமாற்றி அவருடைய திருச்சபையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் கிளப்பி விட்டு, அவர் 2-3 வாரங்கள் வெளியூரில் ஊழியத்துக்கு போகும்போது இவரை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு போயிட்டார். ஆனால் அப்படி பார்த்துக்குங்கன்னு போன அந்த சாக்கில் எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து, நம்முடைய போதகர் கெட்டவர், நம்முடைய போதகர் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, அதனால அவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா அந்த கடன் நமக்கு வந்துடும், அதனால நம்ம போதகர் வேண்டான்னு சொல்லி அந்த 3 வாரம் தாண்டி ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் வரும்போது சர்ச்சையை அப்படி 2ஆக பிரிச்சுட்டாரு. இவருடைய பக்கத்தில் அப்படியே இப்போ ஜனங்களெல்லாம் எழும்பி நின்று, நீங்கள் எல்லாம் கடனை வாங்கி வச்சுருக்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சேர்ந்து கடன் தான் வரும் பாஸ்டர், அதனால் நாங்கள் உங்கள் கூட இருக்க மாட்டோம், நாங்கள் தனியாக பிரிச்சுட்டு போகிறோன்னு பெரிய கூட்டத்தை தனியாக பிரித்து கொண்டு போனார். ஒரு 2-3 குடும்பத்தை மட்டும்தான் அங்கே அவர் விட்டுட்டு போனார். இந்த ஊழியக்காரரால் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய முடியல. இன்னொரு அசிஸ்டன்ட் கையில் அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு இவர் ஜெபிக்கிறதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் போனார். பல பாடுகளை, பல நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்து ஜெபித்து, ஆனால் அவர் பெரிய ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் பிரித்து கொண்டு போன அந்த நபர் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு கேன்சர் வியாதியினாலே தாக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். அவருக்காக பல பேர் ஜெபித்தார்கள், இளம் வயது, ஆனால் யாராலையுமே அவருக்கு விடுதலை கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஒரு அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய் அவருக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்களாம். கண்ணை மூடி அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனுக்கு ஏன் இந்த நிலைமை, இந்த ஊழியக்காரனுக்கு ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் அனுமதிச்சிங்க, எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சோகமான ஒருவருடைய முகம் தெரிந்ததாமா. தாடியெல்லாம் வச்சுட்டு சோகமான ஒரு முகம் தெரிஞ்சிச்சாம். அப்போ இந்த அம்மாவுக்கு எதுன்னே தெரியாது, அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. கேட்டாங்களாமா, இந்த மாதிரி உனக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு சோகமான ஒரு தாடி வச்ச ஒரு முகம் வந்துட்டு போயிட்டு இருக்குப்பா, என்னன்னே தெரில அப்படின்னு போனாங்களாம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த ஊழியக்காரரு ஏங்கி அழுதாராம். அது வேற யாரும் இல்லை, என்னுடைய ஹெட் பாஸ்டர் தான். அவருக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆண்டவர் அவருக்காக இப்போ வழக்காடுறாரு. ஓன்னு அழுது அந்த பாஸ்டரை வர சொல்லி, நான் மன்னிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனாலும் அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜ், இனி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன்னு அவரே ஒப்பு கொடுத்தாராமா. ஆண்டவருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாரா அப்படின்னு நான் சொல்றதை விட, சில நேரத்தில் மற்றவர்களுடைய கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் விதவைக்காக வழக்காடுகிறவர், ஆண்டவர் ஏழைகளுக்காக வழக்காடுகிறவர். யாரையும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, யாருடைய பணத்தை நம்ம திருடக்கூடாது, யாரையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையுமே ஏமாற்றக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொருத்தருடைய சொத்து அவசியமே இல்லை. அது ஆசீர்வாதமா இருக்காது. அவர்களுடைய நியாயம் ஆண்டவருடைய சமூகத்தில் போனால், கர்த்தர் வழக்காட ஆரம்பிச்சா நம்ம யாருமே நிலை நிற்க முடியாது. அதனாலதான் கையில சுத்தமா தான் வாழணும், சுத்தமா தான் வாழணும். யாருடைய பாவத்தை நம்ம சுமக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணாம், அப்படிப்பட்ட சொத்து நமக்கு வேணாம், அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேணாம். இன்னொருத்தரை ஏமாத்தி ஆண்டவர் அவர்களுக்காக வழக்காடுனா நாம் எந்த மூலையில போய் நிற்போம்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்க பிரச்சனை நடுவில் இருக்கிறார், உங்க குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், உங்க தேவையின் நடுவில் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேர் அப்படியே முழங்கால் படியிடலாம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதமாய் ஆண்டவர் வைக்க போகிறார். நீங்க நிறைய பேர் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து விட்டார். இல்லை இல்லை மகனே, இல்லை மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். நீங்க நிறைய பேர் பார்க்க போறீங்க. நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் அதன் நடுவில் இருக்கிறதை நிறைய பேர் கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். ஐயோ, எப்படி இந்த சூழ்நிலை எனக்கு மாறினது, எப்படி இந்த பிரச்சனை எனக்கு சரியானது, யார் உதவி செய்தார்? நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் உங்க நடுவில் இருந்து இதை அழகாய் கடக்க உதவி பண்ணுகிறவர். இந்த அடிக்கிற புயலில் தாண்டதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் விட்டு போனாங்க, ஆனா நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் இயேசு எங்க இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நீங்க தானே கேட்டீங்க, ஏசப்பா உங்களுக்கு கண் இருக்கா ஏசப்பா, நீங்க பாக்குறீங்களா ஏசப்பா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை பிரச்சனையின் மத்தியிலே நீ நிற்கிறதற்கு காரணமே என்னவென்றால், நீ அறியாது இருக்கிற ஒரு நபர் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான். நீ அறியாது இருக்கிற உன் தேவன் உன்னை தைரியப்படுத்தினதுனால தான். நீ அறியாது இருக்கிற ஒரு தேவன் தான் உன்னை படிக்க வைத்தார். நீ அறியாது இருக்கிற தேவன் தான் உன்னை தைரியப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாக வரல, நீங்களா இந்த இடத்துல முன்னேறல, நீங்களா சாட்சியா இல்ல, நீங்களா சம்பாதிக்கல. இந்த சம்பாத்தியம் உங்களால வந்ததில்லை, இந்த வேலை உங்களால கிடைச்சதில்லை, இந்த வருமானம் இந்த பொருள் எல்லாம் உங்களுடைய சம்பாத்தியம் இல்ல. உங்களுக்கே தெரியாம உங்களை ஊக்குவித்த ஒருவர், உங்களை பயன்படுத்தின ஒருவர், உங்களை காப்பாற்றின ஒருவர். ஹல்லேலூயா. சத்தமா நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவேன். ஓ, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுவோம், சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி தோல்வி எனக்கு இல்லையே,
நான் தோற்று. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை இந்த மாதத்தில் விசுவாசித்து, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீரைச்சாலை கதவுகளும் தூதியினால் இடிந்து விழும். சீரைச்சாலை கதவுகளும் உன் தூதியினால் இடிந்து. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்தி. இப்ப சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 எஸ். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் அந்த அக்கினி இறங்கட்டும், வேலை ஸ்தலத்தில் அந்த மகிமை இறங்கட்டும். இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் மாதம். இந்த 1ஆம் தேதி கேட்கிற இந்த வார்த்தை இந்த மாசம் முழுசும் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கட்டும்பா. இந்த மாதம் முழுதும் அவர்களை நடத்தட்டும்பா. எவ்வளவு மழை போல இருக்கிற பிரச்சனையும் இப்பொழுது பனியை போல அது உருகி வெண்மையாகி போயிட்டும். அது ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும். பர்வதங்கள் மலைகள் அப்படியே மெழுகு போல உருகட்டும். அந்த பிரச்சனை உருகட்டும் அப்பா. இந்த மாதம் தான் எல்லா மாதத்தை விட கஷ்டமான மாதமோ, இந்த மாதம் தான் எல்லா மாதத்தை விட வருத்தமா, இந்த மாதம் தான் எல்லா மாதத்தை விட தேவை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறார்களோ, ஆனா இந்த மாதம் தான் வெற்றியுள்ள மாதமாய் மாறட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் என் பிள்ளையினுடைய தலையின் மேல அந்த ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். நீ அறியாதிருக்கிற ஒருவர் உன் நடுவிலே, உன் நடுவிலே, உன் வீட்டிலே, உன் பிரச்சனையின் மத்தியிலே இருப்பார் என்கிற வார்த்தை நிறைவேற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நிறைந்து அந்நிய பாஷையை பேசினவர்களாக இந்த முதல் நாள் பயத்தை துரத்தி தள்ளுங்க, பயத்தை வெளியே எடுத்து போடுங்க. நீங்க பயப்பட வேண்டாம். சாவுக்கு ஏதுவானவைகளை மீட்டால் அது ஒன்றையும் செய்யாது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. சொல்லிக்கொண்டே மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு. சதிகளை முறியடிப்பே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயி. இப்ப ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரம்தன ஷம்தன ரோஹர லப்துரோர ஷேஹர உத்தோரலர லப்தனேர முஷோரத்தோனரோர லம்தனே. மகிமை, 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 மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் எந்த வியாதிகளும் தொடவே வேண்டாம். நன்றி, 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 கோடி நன்றி, நன்றி. உங்க பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்க சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய நித்திரை இன்பமா இருக்கட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிற இந்த வியாதியினுடைய கொடுமை ஒரு பிள்ளைகளை கூட தொடாதபடி அக்கினி மதிலாய் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றும். இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. காணிக்கைகளினால் ராஜா, தூரத்தில் இருந்தும் சமீபத்தில் இருந்தும்
அந்த கொஞ்சத்துல ஆண்டவரே ஊழியக்காரனையும் நினைச்சு, ஊழியத்தையும் நினைச்சு கொடுக்குற உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறப்பா. அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா, அவங்களுக்கு இன்னும் லட்சங்களை கொடுங்க, கோடிகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசமெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. ஆனா உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடம், அந்த இடத்துல வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி லட்சக்கணக்கான வேற சத்தியத்துல நடத்துறதற்கு எங்களை நம்புங்கப்பா. அதற்காக உதவி செய்கிற கரங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வெகு சீக்கிரத்தில் அந்த பணிகள் எல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களை தைரியப்படுத்தும். உங்க கரம் நடத்தட்டும், நீர் கூட இரும். எங்க சபை மக்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னை நேசிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புது மாதம் உங்களுக்கு ரொம்ப வெற்றியாக மாறும். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். God bless you. Praise. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.